ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரித்தீஸ் ஃபுட் பக்கெட். நம்ம ஏற்கனவே வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களாக இருக்காங்க, புதுசாக இருக்காங்கன்றவங்களுக்காக நான் வந்துட்டு பழைய வீடியோனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ப்ளஸ் என் கார்ட்லேயும் கொடுத்துட்றேன். உள்ளே போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேங்க. என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்ருக்குறேன், என்ன மாதிரி சாப்பிட்டதுனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, இல்லை எது ஈஸியாக இருக்கும், எது கஷ்டமாக இருக்குது, எல்லாத்த பற்றியுமே விரிவாகவே சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் ஈஸியாக வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதனால் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. வயிறும் ஃபுல்லாகும். நிறைய இந்த டிவியில் சொல்கிற மாதிரி நான் அது சாப்பிட்டேன் இது சாப்பிட்டேன்ற மாதிரிலாம் நான் சொல்ல கிடையாது. ரெகுலராக நம்ம சாப்பிடக்கூடிய ஐட்டங்கள் தாங்க அதில் காட்டியிருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ராவாக காய் ஐட்டம்லாம், பொரியல் இந்த மாதிரி ஐட்டம்லாம் கூட சேர்த்துருக்கேன். வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றவங்க கண்டிப்பாக உள்ளே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளுடைய ரெகுலர் வியூவர்ஸாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோங்க. தெரியாதவங்களுக்காகவும் சொல்லிடுறேன். நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா விஷயங்களுமே 99% உண்மையாக தாங்க இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் சத்தியமாக கிடையாது. முக்கியமாக இந்த 3 நாளில் நான் 10 கிலோ குறைஞ்சிட்டேன், இந்த 7 நாளில் இத்தனை கிலோ குறைஞ்சிட்டேன், அது மாதிரிலாம் நான் சொல்லவே மாட்டேன். நேச்சுரலாக எது ப்ராக்டிக்கலாக நடக்குமோ அதுதான் சொல்லியிருக்கேன். ப்ளஸ் நான் ரொம்பவே பொறுமையாக தான் வெயிட் லாஸ் பண்ண விரும்புகிறேன். ரொம்ப அவசரமாக ரொம்ப ப்ரெஷர் ஏற்றிக்கிட்டு டென்ஷன் ஆகி ப்ரெஷர் எதுவுமே எனக்கு வேண்டியதில்லை. பொறுமையாக தாங்க நான் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப கம்மியான அளவுகள் தான் எனக்கு வெயிட் லாஸில் ரிசல்ட்டாக கிடைக்கும். அதை நான் முதலே உங்ககிட்ட டிஸ்க்ளைமராகவே சொல்லிடுறேன். ஸோ இதெல்லாம் எனக்கு ஓகே தான், நான் பொறுமையாகவே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்றவங்க இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ் பண்ண போகிறேன்னு சொன்னதுமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய சிஸ்டர் எல்லாருமே எனக்கு சொன்னது சியா சீட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான். சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு கடையில் 100 கிராம் நான் வாங்கியிருந்தேங்க. 55 ரூபான்னு ப்ரைஸ் போட்டிருந்தாங்க. ஓகே தான் அப்படின்னு வாங்கிட்டேன். பார்க்க ரொம்ப சின்னதாக இருக்கே, இது போய் எப்படி பார்த்தோம், சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு வாங்கியிருந்தேன். பட் நான் நினச்சது கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா நம்ம ஒரு நாளுக்கு 1 ஸ்பூன் மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னாலும் சம் ப்ராப்ளம்ஸ் மேபி வரலாம். அதனால் நான் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவு தான் எடுத்துக்கிறேன். நம்ம நாட்டில் இது வந்து ரொம்ப பிரபலமான ஒரு ஃபுட்டு கிடையாது. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் எடுத்திருக்கேன். ஸ்டார்டிங்கில் எனக்கு அது சுத்தமாகவே பிடிக்கலைங்க. இதில் ஒரு டேஸ்ட்டும் இல்லை, ஒரு உப்பு சப்பு எதுவுமே கிடையாது. இந்த விதை பார்த்திங்கன்னா ரொம்ப பொடி பொடியாக இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குங்க, ட்ரையாகவே இருக்குது, கொஞ்சம் வலுவலுன்னும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது தொட்டு பார்க்கும்போது. தூங்கிறதுக்கு முன்னாடி இதில் தண்ணியை ஊற்றி நான் ஊற போட்டு மூடி போட்டு வச்சிட்றேங்க. அடுத்த நாள் காலையில் ஓவர் நைட் ஃபுல்லாக விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் நான் வந்துட்டு சாப்பிட்டுக்கிறேன் வெறும் வயிற்றில். காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தண்ணி குடித்ததுக்கப்புறம் இதை வெறும் வயிற்றில் நான் சாப்பிட்றேன். இதை சாப்பிட்டா எப்படி வெயிட் லாஸ் ஆகுதுன்றத கேள்வி இருக்கு இல்லையா உங்களுக்கு, அதுக்கான பதில் நான் சொல்லிடுறேன். இதை நம்ம சாப்பிட்றோன்னு வைங்களேன், நான் எடுத்துருக்கிற 1 ஸ்பூனுக்கு நான் கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றுவேன். நிறைய தண்ணி ஊற்றும்போது அது வந்து உப்பி வரும். நம்ம ஊற்றி ஊற போடுறோம் இல்லையா, தண்ணியை ஊற்றி ஊற போடும்போது உப்பி கொஞ்சம் பபுள் மாதிரி வருது. அது சுற்றி ஜெல்லி மாதிரியும் நடுப்புற வந்து க்ரன்ச்சியாக அந்த விதை இருக்கும். ஸோ இப்போ நம்ம சாப்பிட்றது அந்த தண்ணி ப்ளஸ் அந்த உப்பி போன சியா சீட்ஸ் 2யும் சேர்த்து தான் சாப்பிட்றோம். ஃபஸ்ட்டு டே நான் இதை ஸ்டார்ட் பண்ணேங்க. என்னுடைய ஒரிஜினல் ரியாக்ஷன் என்னன்றதை நீங்கள் பார்க்கலாம். உங்கள் முன்னாடி தான், அந்த கேமரா முன்னாடி தான் நான் வந்துட்டு உட்காந்து சாப்பிட்றேன். எனக்கு நிஜமாகவே சாப்பிடவே சுத்தமாக பிடிக்கல. நான் உண்மையே சொல்கிறேன், சுத்தமாக அதை பார்க்கும்போதே என்ன இப்படி இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது, சுத்தமாக பிடிக்கல. சரி ஓகே, டயட்டுன்றப்போ நம்ம ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஒரு மாதிரி தாங்க இருக்குது, சாப்பிடவே பிடிக்கல, நல்லாவும் இல்லை. சரி நமக்கு வெயிட் குறையணுமேங்கிற ஒரு ரீசனுக்காக வேறு வழி இல்லாமல் தான் நான் சாப்பிட்டேன். ஸ்டார்டிங் நாள்லாம் சாப்பிட சுத்தமாக பிடிக்கல. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 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 கொஞ்சமாக செட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு நல்லாவே செட் ஆகிடுச்சு. ஒரு 3 மாதமாக நான் சாப்பிட்டுட்ருக்கேன்.
அடுத்தடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, எனக்கு நார்மலாவே செட் ஆயிடுச்சுங்க. அது வந்துட்டு நம்ம அப்படியே முழுங்கிடக்கூடாது. கொஞ்சம் கடிச்சு கடிச்சு சாப்பிட்றாப்புல தான் இருக்கும். பொறுமையா சாப்பிட்ற மாரி தான் இருக்கும். அ அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியும் அந்த சீட்ஸு அதையும் சேர்த்து சாப்பிட்ற மாரி தான் இருக்கும். ஓகே தாங்க. சாப்பிட சாப்பிட நமக்கு ஒண்ணும் பெருசா தெரியல. இந்த சியா சீட்ஸ் சாப்பிட்றதுனால என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்குது, நான் ஃபீல் பண்ணேன்றத உண்மைய சொல்லிடுறேங்க. இத சாப்பிடும்போதே பார்த்தீங்கன்னா, ஏப்பம் வருது எனக்கு. 1 ஏப்பம் இல்ல 2 ஏப்பம் வந்துருது. அப்படி ஏப்பம் வருதுனாலே நமக்கு அது நல்லாவே வயிறு ஃபுல் ஆயிருச்சுன்றது அர்த்தம். அதுக்காக தான் சொல்றேன். ஸோ ஏப்பம் வந்துட்டு வந்துடுது. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பசிக்க மாட்டேங்குது. இத சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு ஃபுல்லா இருக்க மாதிரியே இருக்கு. ஸோ பசிக்க மாட்டேங்குது. எக்ஸ்ட்ராவா நான் சாப்பிட்றது இல்ல. அடுத்த முக்கியமான டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து டெய்லி சாப்பிடணுமா? இல்ல எப்படி அப்படிங்கிறது இல்லையா? நான் திரும்பவும் சொல்லிர்றேங்க. நான் டயட்டீஷியன், ஃபிசிஷியன் எதுவும் கிடையாது. நான் எனக்கு வந்து எப்படி சாப்பிட்டு, எப்படி எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆச்சு அப்படின்றத மட்டும் உங்க கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எந்த ஒரு பொருளா இருந்தாலும் தினமும் சாப்பிட்டோம்னாலே அது ப்ராப்ளம் தான். நெறைய சாப்பிடக்கூடாது இல்லையா? அளவுக்கு மிஞ்சி சாப்பிடக்கூடாதுன்றதுனால 3 நாளுக்கு ஒரு தடவ, அதாவது வாரத்தில 2 நாள் மட்டும் தான் நான் இத எடுத்துட்டுருக்கிறேன். காலையில ஏர்லி மார்னிங் வெறும் வயித்துல நான் சாப்பிட்டுட்ருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தான் சாப்பிட்றேன். ஸோ இத சாப்பிட்றதுனால காலைல வந்து டிஃபன் ரொம்ப மைல்டா தான் சாப்பிடுவேன். மதியானமும் எனக்கு ரொம்ப ஒண்ணும் பெருசா பசிக்கிறதில்ல. கூடயே இது மாதிரி சுண்டல், பயறு ஏதாச்சும் ஊற போட்டு வச்சிருப்பேன். சுண்டல் மாதிரி செய்துக்கிறது, இல்ல குழம்புல போட்டு செய்து சாப்பிட்றது, அது மாரியும் நான் சேர்த்து சாப்பிட்டுட்ருக்கேன். இத வந்து யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ற அளவுக்கு எனக்கு தெரியல. பெருசா நம்ம உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிறவங்க சாப்பிடலாம். அப்புறம் இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னா, கொஞ்சம் கேட்டு விசாரிச்சுட்டு சாப்பிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தெரியல. ஸோ டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சாப்பிட்றது நல்லது. எனக்கு இந்த மாரி பெருசா எந்த ப்ராப்ளமும் இல்ல. அதனால நான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ முன்னாடி என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா 78, 79 இந்த 80 கிலோ கிட்ட இருந்தேன். இப்போ எவ்வளோ இருக்கேன்றத நான் உங்க கண்ணு முன்னாடியே காட்டுறேன். நான் வெயிங் ஸ்கேல்லாம் வாங்கி செக் பண்ணணும் அப்படின்ற ஆள் கிடையாது தான். பட் எனக்கு வந்து ரொம்ப சீரியஸா இறங்கிட்டேன். வெயிட் லாஸ் கட்டாயம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ குறைச்சிருக்கோம், எப்படி ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காகவே வெயிங் ஸ்கேல் வாங்கியிருக்கேன் நானு. இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் கட்டாயமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா 78லேருந்து குறைச்சி இப்போ 74 கிட்ட வந்திருக்கு. எனக்கு இது பயங்கர ஹாப்பி. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இந்த 4, 4.5 கிலோ குறைஞ்சது வந்து எனக்கு 4 மாதம் ஆச்சுங்க. சத்தியமா சொல்கிறேன் 4 மாதம் கிட்ட ஆச்சு. நான் பொறுமையா தான் வெயிட்ட குறைச்சிட்ருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சியா சீட்ஸ் சாப்பிட்ருக்கிறேன். சாதத்த குறைச்சிருக்கிறேன். ஸ்வீட்ஸை சுத்தமா விட்டுட்டேன். அதனால மட்டும் தாங்க குறைச்சிருக்கேன் இந்த வெயிட்ட. நான் என்னோட வெயிட் லாஸ்க்காக 1 இயர் டைம் எடுத்திருக்கேங்க. 1 இயர்ல 4 மாசத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 4 கிலோ 4.5 கிலோ கிட்ட குறைச்சிருக்கேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் விஷயங்கள தான் செய்திருக்கிறேன். இன்னும் எக்ஸர்சைஸ் அளவுக்குலாம் நான் போகவே இல்லங்க. ஸோ எக்ஸர்சைஸ் அதெல்லாம் பண்ணணும். அடுத்த 4 மாதம் ட்ரை பண்ணுவோம். என்ன மாரி எக்ஸர்சைஸ் பண்ணால் நல்லாவே ரிசல்ட் ஈஸியாக நமக்கு கிடைக்கிது, நல்லா ஈஸியாக இருக்குன்றத பற்றியெல்லாம் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் கட்டாயமாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஃபுல்லாக விரிவாகவே சொல்கிறேன் நான். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. பிஎம்ஐன்றது எப்படி, நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் எப்படி பண்ணுறது, என்ன மாதிரிலாம் வந்து நம்ம செய்யலான்றதை பற்றி எல்லாமே நான் டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.